என் தந்தை வழி தாத்தா கிழக்கிந்திய கம்பெனியில ஒரு முக்கியமான பொறுப்பில் இருந்தவர். அவர் லண்டன் நகரில் குடிமகன். என் பாட்டி வலிமையான குணம் கொண்ட தீவிரமான கிறிஸ்தவ பெண், ஸ்காட்லாந்து சேர்ந்தவங்க. இவர்களது ஒரே மகனான என் தந்தை சட்டவியலராக வேண்டும் என்று நினைத்து மருத்துவ படிப்பை பாதியிலேயே நிறுத்தி நியூசிலாந்து சென்று சட்டம் படித்து வக்கீலானார். தாராள மனப்பான்மை கொண்டவர். எனவே ஊதியமின்றி பல முறை ஏழைகளுக்காக வாதாடினார். அதனால் சிறந்த வக்கீலாக அவர் புகழ் பெற்றார். பல முறை அவர் வசித்த நகரத்தில் மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். என் தாய் வழி தாத்தா லண்டனில் ஒரு பெரிய மருத்துவர். 40 வயதிலேயே ஓய்வு பெற்ற இங்கிலாந்தின் சாம்ஸ்ஹயரில் குடியேறி அங்குள்ள ஏழை எளியவர்களுக்கு இலவசமாக மருத்துவ சேவை செய்தார். என் தாத்தா இறந்தபோது முழு கிராமமும் துக்கம் அனுசரித்தது. என் தந்தை அவரை போன்று வக்கீலாக வேண்டும் என்று விரும்பினார். அதற்காக என்னை உற்சாகப்படுத்தினார். ஆனால் எனக்கு அது பிடிக்கவில்லை. இறுதியில் என் மனதில் ஊழியத்துக்காக என்னை அர்ப்பணித்தேன். சேமிப்பு கிடங்கில் நான் வேலை பார்த்து முதலாளிகளின் நன்மதிப்பை பெற்றேன். பின்பு வேலை பார்த்து கொண்டே அவர் கல்லூரி படிப்பை படித்து முடித்தேன். வணக்கம் பார்வையாளர்களே, என்னை பற்றியும் என் மிஷன் பணிகளை பற்றியும் மேலும் அறிந்து கொள்ள மிஷன் கிரானிக்கல்ஸை பின்தொடருங்கள்.